மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கார். 6ல் இருந்து அதுவும் சனியுடைய சாரத்தில் வரும். தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள், லோன்கள் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும் போது மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது கடன் அடைச்சிட்டு திருப்பி மாறும். இன்னொரு 4-5 நாளில் வந்து 6க்கு போகும்போது பார்த்திங்கன்னா புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். குரு புதன்னும் போதே படிப்புக்காக சில பேர் வந்து வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர் 2ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்களை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வருமானங்களையும் கொடுக்கும். நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம போய் அணுகிரமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன் 3ஆம் அதிபதி சூரியன் 6ல் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வந்து நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள், ஒரு ஊர் விட்டு ஊர் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கெல்லாம் லாபம், தாயாரினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நிலப்புலங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ நிறைய இருக்குங்க. பழைய நிலத்தை கொடுத்துட்டு புதிய நிலம் வாங்கலாமா, இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்கலாமாங்கிற இடங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு அங்கேயே இருக்கும்போது ஒரு பெரும் பணம் நல்லா ரொட்டேட் ஆகும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்குறமான விஷயங்கள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், காம்படிஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ, அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே வக்கர கிரகமாக இருக்கும்போது ஒரு பிடிவாதத்தை கடைபிடிப்பீங்க. இந்த பிடிவாதத்தினால் நமக்கு ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் தான். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ